ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. பேசாமல் எனக்கு ஒன்று தோணுது. ஐயோ டைப்பர் குட்டி வெளியே வந்துட்டான். டைப்பர் குட்டி வெளியே வந்துட்டா பாருங்க. ஆனால் நக்கல் ஹாஸ்பிட்டல் வந்த உடனே அதுக்கு தெரியுது பாருங்க. வந்தாமே தெரிஞ்சிடுச்சு. காலை அவுத்துச்சு. ஏன்னா அடிக்கடி காலை அவுத்துருச்சா. ஹாஸ்பிட்டல் வரோன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ட்ரன்ஸை பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு. என்ட்ரன்ஸை பார்த்தோன்னே தெரியுது. பேசாமல் நான் பேசாமல் எனக்கு ஒன்று தோணுது மம்மி. என்ன? அந்த சைடு இடம் இவ்வளோ இடம் காலியாக இருக்குல்ல. பழைய ஹாஸ்பிட்டலில் தான் மாற்றிட்டு புது ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாங்கல்ல. பழைய ஹாஸ்பிட்டலில் நம்ம வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். செருப்பால் அடித்து துரத்துவாங்க. எந்த நேரமும் அப்படியே போய் ஊசி போட்டுக்கலாம்ல. அதுவும் பழைய ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கு. நானே நிறைய ரகசியங்களை வெளிக்கொணறதுக்காக தான் யூடியூப்புக்கே உள்ளே நுழைஞ்சிருக்கேன். ஏன்டி திடீர்னு கோபமாயிட்ட? இவ்வளோ நேரம் எனக்கு ஒன்று ஞாபகம் வரல. இப்போ ஞாபகம் வந்துருச்சு. அதான் கோபமாயிட்டு. என்ன ஞாபகம் வந்துருச்சு? சர்ச்சில் உட்காந்துட்டு இருந்தோம்ல. ஹாஸ்பிட்டல் சர்ச்சில் உட்காந்துட்டு இருந்தோம்ல. நானும் சின்ன பிள்ளையிலேருந்து சர்ச்சுக்கு வரேன். உன் கூடயே தான் வரேன், உன் பக்கத்துலேயே தான் உட்காடுறேன். ஆனால் என் முகத்தை மட்டும் காட்ட மாட்டேங்கிறேன். அப்பையிலேருந்து உன் முகத்தை மட்டும் காமிச்சிட்டு. என் முகத்தை காமிச்சாங்கன்னு நான் பார்க்க கூட இல்லை. நான் எதேர்ச்சியாக நம்ம ஹீரோவை எடுக்கலான்னு நினச்சிட்டு ஃபோனை எடுத்தேன்னா. ஹீரோனா யாரு? அதான் நம்ம ஃபஸ்ட்டு ஓல்டு ஹீரோ அவரை எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் டக்குன்னு காமிச்சிட்டாங்க. என்னடா இது? நானே இன்னைக்கு நேத்தா காமிக்கிறாங்க. நாலு தானே காமிச்சிருவாங்க. நானும் இருந்தேன். எங்களையும் காமிச்சிருக்கலாம்ல. இமோண்டுல இருந்து இவ்வளோ பெரிய எருமக்கடாவா ஆயிட்டேன். இன்னும் என் மூஞ்சி காட்டுவேன். ஐயோ சரி. நான் அந்த கேமராமேனுக்கு என் மூஞ்சி பிடிக்கல போல. கேமராமேன் இல்லைடா செல்லம். அடாடா. நான் சொல்லிடுறேன் அந்த தம்பிகிட்ட. ஏண்டா தம்பி, என்னையும் பாப்பா சின்ன பிள்ளையிலேருந்து நீ அவளை காமிக்கவே மாட்டேறியா, கோவமா என்கிட்ட சண்டை போடுறாடான்னு சொல்கிறேன். இப்போ வெற்றிகரமாக ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டோம். நிறையா டாகுங்க எல்லாம் அவங்கெல்லாம் துள்ளிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க பயந்துக்கிட்டு வராங்க. பயந்துக்கிட்டு ஊசி போடுவாங்கன்னு இவங்க டைப்பர் குட்டி வராங்க. டைப்பர் குட்டிக்கு பிரகதி யாழினியை 2 பேரும் செத்துட்டாங்க. அவங்க செத்து 1 மாதம் ஆச்சு. அந்த கவலையில் தான் இவன் சாப்பிடாம இருக்கிறான். அதனால உள்ள போய் பேர் கொடுத்துட்டு ஊசி போடுறத காட்டுறேன். நான் பிரகதி ஊசி போட்டால் என்ன பண்ணுவா? அப்படியே டாக்டர் கொத்துவா. யாழினி கம்முன்னு இருப்பா. இவன் கம்முன்னு காட்டுவான். போங்கடி அப்படின்னு உள்ள என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். எங்கள் அம்மா பேர் கொடுக்க போயிட்டாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம். எல்லோரும் அவங்க நாய்க்குட்டியை தூக்கிட்டு வராங்க. நாங்கள் வண்டி தான் கோழிக்குட்டி தூக்கிட்டு வரோம். நாங்கள் ஊசி போடும்போது காட்டுறோம். ஹாஸ்பிட்டலில் வந்துட்டோம். ஊசி போட ரெடியாக நிற்கிறோம். ஹாஸ்பிட்டலில் இங்கே ஊசி போட்டு கடுக்கிற ஊசி போட்டாங்க. வேண்டிட்டா உங்களுக்குன்னு அழகான ஹாஸ்பிட்டல் பாருங்கள் மிருகங்களுக்கு. ஊசி போட்டோம். செம்ம கடுக்கும்னு சொன்னாங்க. 2 பக்கமும் ஊசி போட்டாங்க. அப்பயும் அடங்க மாட்டாங்கிறான் டைப்பர் குட்டி. வீடியோ எடுக்கிறல்ல, முகத்தை காட்ட வேணாம். அதனால 2 வீடியோனா அலையுதுங்க பாருங்க. வீவர்ஸ் பாருங்க. வீவர்ஸ் உள்ளே ஊசி போடுறது எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. வாங்கிட்டு வந்தாச்சு பேக்கில் மருந்து. டைப்பர் குட்டிக்கு கொழுப்பு ஏறிடுச்சான். வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் தின்னுவானா. மருந்து பாட்டில் எடுத்துகிட்டு வராங்க. ஊசி போடுறதை எடுக்கலான்னு நினச்சோம். ஆனால் உள்ளே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா பேக்கில் வச்சுட்டு வராங்க. உள்ளே ஊசி போடுறதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் இந்த ஹாஸ்பிட்டல் தான் வருவோம். ஆனால்
எங்கள் ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் இன்னைக்கு வரலை. எங்களுக்கு பேர் வந்து இங்கே கோழிக்காரங்க. நாங்கள் வந்தோடனே கோழிக்காரவங்க வந்துட்டாங்க, கோழியை தூக்கிட்டு. அதை விட ஒருத்தன் கவின்னு ஒருத்தன் இருந்தான். அவனை வந்து நாங்கள் வந்து மயக்கம் போடலாம் சொல்லி கொடுத்து வச்சுருந்தோம். இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கோம், இன்னொரு சேனலில். அவன் வந்து அழகாக மயக்கம் போடுனா போடுவான். அக்கா ஷோல்டரில் மயக்கம் போடுனா ஃபேன்சி ஷோல்டரில் போடுவான். அக்காவை பிடிக்கணும் ஷோல்டரில் மயக்கம் போடுன்னு சொன்னால் அப்படியே ஷோல்டரில் சாய்வான். சாதாரணமாக மயக்கம் போடுன்னு சொன்னால் அந்தாண்ட சாய்வான். அதை டாக்டர் கவின் வீடியோ எடுத்து வேற வச்சு இங்கே இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் அவன் வந்த உடனே அவனை அழகாக வித்தியாசமாக இருக்கிறான்ட்டு அழகாக வீடியோ எடுத்துருவாங்க, அவனோட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஆனால் நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டோம், அவனை பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் திருடி சாப்பிட்டுட்டான். அவன் வந்து ஒரு ஹைகோர்ட் வக்கீலுடைய மச்சான். அந்த நாசம். ரஞ்சித் அவன் பேர், ரஞ்சித்துங்கிற கோழி திருடன். அவன் எங்கே இருக்கானா, சாலிகிராமம் கிருஷ்ணா நகரில் இருக்கான். அவன் வந்து திருடி சாப்பிட்டதுனால எங்களுக்கு வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி ஆகிடுச்சு. உள்ளே போனதும் எங்களுக்கு மனசு தாங்கலை. எங்கள் பிள்ளைங்கள்லாம் இப்படி தான் எடுத்து எடுத்து சாப்பிட்றாங்க. நவீன்னு ஒருத்தன் தான், அவனை இன்னொரு பக்கத்துக்காரன் திருடி சாப்பிட்டான். இதே மாதிரி திருடி திருடி சாப்பிட்றானுங்க. இவனுங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்கிட்ட நான் உன் கோழியை திருட போகிறேன்னு சொன்னால் நாங்கள் கோழி 2 வாங்கி கொடுப்போம். பிரகதி யாழினி மட்டும்தான் எங்கள் கையால் செத்துச்சு. மிச்சது எல்லாம் 24 கோழியும் ஒருத்தன் ஒரு மாதிரி பிடிச்சி சாவடிச்சிட்டாங்க. சரி, ஊசி போட்டாச்சு, வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகலாம். இது பஸ்ஸுக்கு ஏதோ ஒரு டைலாக் யோசித்து வச்சேனே.